இப்போ நீங்க ஒரு ஆஃபீஸ் மீட்டிங்ல இருக்கீங்கன்னு வைப்போம். திடீர்னு உங்களுக்கு அந்த பிரச்சனைக்கு ஒரு சூப்பர் ஐடியா தோணுது. நடக்கிற விஷயம்தான். ஆமா. உடனே நீங்களும் கொஞ்சம் தயக்கத்தோட அந்த ஐடியாவை எல்லார் முன்னாடியும் சொல்றீங்க. நீங்க சொன்னது 100% சரியான ஒரு தீர்வு தான். ஆனா நீங்க பேசி முடிச்சதும் அந்த இடத்து ஒரு சின்ன நிசப்தம் நிலவும். அந்த ஒரு சங்கடமான அமைதி. எக்ஸாக்ட்லி. மத்தவங்க சும்மா லேசா தலையாட்டிட்டு அடுத்த விஷயத்துக்கு போயிடுவாங்க. சரி, நம்ம கருத்து யாருக்கும் பிடிக்கலன்னு நீங்களும் அமைதியா உட்கார்ந்திருப்பீங்க. ஆனா கரெக்ட்டா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வேற யாராவது அது சொல்லுவாங்க இல்லையா? அதேதான். வேற ஒருத்தர் கொஞ்சம் கூட தயக்கமே இல்லாம குரல ஒசத்தி நடுவுல 2, 3 ஆங்கில வார்த்தையெல்லாம் போட்டு அதே ஐடியாவை வேற ஒரு பேக்கேஜிங்ல சொல்லுவாரு. ஒட்டுமொத்த அறையும் வாவ், என்ன ஒரு பிரமாதமான ஐடியா அப்படின்னு கைதட்டும். கண்டிப்பா. இது நிறைய பேருக்கு நடந்திருக்கும். அந்த நேரத்துல உங்களுக்கு எப்படி இருக்கும்? நான் இவ்ளோ முக்கியமான விஷயத்த சரியான டேட்டாவோட சொல்றேனே, என் வார்த்தைக்கு என் மதிப்பு இல்ல அப்படின்னு ஒரு பெரிய விரக்தி வந்திருக்கும். உண்மைதான். அந்த விரக்தி ரொம்ப இயல்பான ஒண்ணுதான். ஏன்னா இப்போ இருக்கிற இந்த தகவல்கள் நிறைஞ்ச உலகத்துல நாம என்ன சொல்றோம் அப்படிங்கறத விட அதை எப்படி சொல்றோம் அப்படிங்கிறது தான் ஒருத்தரோட தலையெழுத்தையே நிர்ணயிக்குது. 100% உண்மை. நாம எல்லாருமே அறிவை வளர்த்துக்கிறதுல காட்டுற கவனத்தை அந்த அறிவை எப்படி மத்தவங்களுக்கு கடத்துறது அப்படிங்கறதுல காட்டுறதே கிடையாது. இது ஏதோ இப்ப வந்த கார்ப்பரேட் பிரச்சனைன்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா பல 1000 வருஷங்களுக்கு முன்னாடியே நம்ம தமிழ் அறநூல்கள் இதுக்கு ஒரு பெரிய தீர்வு புத்தகத்தையே எழுதியிருக்கு. ஆமா, அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அதனாலதான் இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழமான அலசல்ல புலவர் குழந்தை அவங்க தொகுத்து எழுதின நீதி களஞ்சியம் அப்படிங்கிற நூல்ல இருக்கிற சொல்வன்மை, அதாவது பேச்சு திறமை அப்படிங்கிற தலைப்பை பத்தி ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு இது. கண்டிப்பா. இது ஏதோ ஒரு தனி நபரோட கருத்து கிடையாது. ஆச்சாரக்கோவை, நீதிநெறி விளக்கம், வெற்றி வேர்க்கை, இனியவை 40 இந்த மாதிரி பல பழங்கால நூல்கள் சொல்வன்மையை பத்தி என்ன சொல்லுது அப்படிங்கறதோட மொத்த சாராம்சத்தை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த நூல்களை மேலோட்டமா பார்த்தா ஏதோ மேடை பேச்சாளர்களுக்கான இலக்கணம் மாதிரி தோணும். ஆனா இதோட உளவியல் ரொம்ப ஆழமானது. அது கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? அதாவது நாம ஒரு விஷயத்த கத்துக்கிற அந்த கல்விக்கும் அந்த கல்வியை வெளிப்படுத்துற திறனுக்கும் நடுவுல ஒரு பெரிய இடைவெளி இருக்கு. எனக்கு என் துறையில எல்லாமே தெரியும்னு ஒரு மூலையில அமைதியா உட்கார்ந்திருந்தா அதனால சமூகத்துக்கு எந்த லாபமும் இல்ல. எந்த பயனும் இல்ல. கரெக்ட். உங்க அறிவ எந்த தயக்கமும் இல்லாம கேக்குறவங்களோட மனநிலைய புரிஞ்சுக்கிட்டு சரியான நேரத்துல கொண்டு சேர்க்கிற அந்த சொல்வன்மை உங்ககிட்ட இல்லனா நீங்க கத்துக்கிட்ட கல்வியே உங்களுக்கு ஒரு சுமைதான். வாவ், அது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட். சரி, இதை எங்கிருந்து ஆரம்பிக்கலாம்னு யோசிக்கும்போது எப்படி பேசணும் அப்படிங்கறத விட எப்படி பேசக்கூடாது அப்படிங்கறதுல இருந்து ஆரம்பிக்கிறது சரியா இருக்கும்னு தோணுது. கண்டிப்பா. ஆசாரக்கோவை அத பத்தி ரொம்ப தெளிவா சொல்லுது. ஆமா. ஒரு கூட்டத்துல பேசும்போது அவசர அவசரமா பேசக்கூடாது, சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லக்கூடாது, தேவையில்லாத செய்திகளை சொல்லி கேட்கறவங்கள போர் அடிக்க கூடாது, இப்படி ஒரு பெரிய பட்டியலே இருக்கு. இத கேக்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? எனக்கு இப்ப இருக்கிற அந்த டூ லாங் டிடன்ட் ரீட், அதாவது டூ லாங் டிடன்ட் ரீட் கலாச்சாரம் தான் ஞாபகத்துக்கு வருது. மக்களோட அட்டென்ஷன் ஸ்பேன் ரொம்ப குறைஞ்சிடுச்சு. ரொம்பவே குறைஞ்சிடுச்சு. உண்மைதான். ஆனா எனக்கு இங்க ஒரு முரண்பாடு தோணுது. ஒருத்தர்கிட்ட ரொம்ப சிறந்த கல்வி இருக்கு, அவர் சொல்றது 100% உண்மைன்னு வைப்போம். கல்வி அப்படிங்கிறது ஒரு தங்கம் மாதிரி தானே. ஆமா, ஒரு விலைமதிப்பற்ற தங்கம். அப்போ அந்த தங்கத்துக்கிட்ட போய் நீ சுருக்கமா இரு, என்ன போர் அடிக்காத, உன்னோட பேக்கேஜிங் சரியா இருக்கணும்னு நாம ஏன் கண்டிஷன் போடணும்? ஒரு வைரத்தை நீங்க எப்படி கொடுத்தாலும் அது வைரம் தானே. அதுக்கு ஏன் ஸ்பெஷலா சொல்வன்மை தேவைப்படுது? இது ஒரு அருமையான கேள்வி. நீங்க கல்விய தங்கத்தோட ஒப்பிட்டது ரொம்ப கரெக்ட். ஏன்னா நீதிநெறி விளக்க நூலும் கல்விய ஒரு பொன்மலரோட தான் ஒப்பிடுது. பொன்மலர்னா தங்கத்தாலான பூவா? ஆமா, கல்விங்கிறது ஒரு நாளும் வாடாத அழியாத தங்கப்பூ மாதிரி. அது ரொம்ப ரொம்ப மதிப்பு மிக்கது. அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா அந்த தங்கப்பூவுக்கு ஒரு குறை இருக்கு. தங்கப்பூவுக்கு என்ன குறை இருக்க முடியும்? இயற்கையாவே தங்கப்பூவுக்கு என்ன இருக்காதுன்னு நினைக்கிறீங்க? ம், வாசம் இருக்காதே. எக்ஸாக்ட்லி. அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஒருத்தர்கிட்ட இருக்கிற அபாரமான அறிவு அப்படிங்கிறது அந்த பொன்மலர் மாதிரி. ஆனா அவர் கத்துக்கிட்ட விஷயத்த சூழ்நிலைய புரிஞ்சுக்கிட்டு மத்தவங்களுக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்ற அந்த சொல்வன்மை இருக்கு பாத்தீங்களா? ஓ, அதுதான் அந்த வாசனை. ஆமா, அது அந்த தங்கப்பூவுக்கு இயற்கையா கிடைச்ச நறுமணம் மாதிரி அப்படின்னு அந்த நூல் சொல்லுது. அதாவது கல்வி எவ்ளோ உசந்ததா இருந்தாலும் அது தன்னைத்தானே விளம்பரப்படுத்திக்காது. கரெக்ட். அது அமைதியா தான் இருக்கும். அந்த அறிவ மத்தவங்கள நுகரச் செய்யறது இந்த பேச்சாற்றல் தான். நீங்க எவ்ளோ பெரிய உண்மைய சொன்னாலும் அத அவசரமாவோ போர் அடிக்கிற மாதிரியோ சொன்னா கேக்குறவங்களோட மூளை அத நிராகரிச்சிடும். இப்ப புரியுது.
நம்ம மூளைக்கு ஒரு செய்தியை உள்வாங்கிக்க ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ரக்சர் தேவைப்படுது. அந்த வாசனையை உருவாக்குறது தான் சொல்வன்மை. சரியா சொன்னீங்க. இது என்னோட மொத்த சிந்தனையும் மாத்துது. கல்விங்கிறது தங்கம், சொல்வன்மைங்கிறது அதோட வாசம். சரி, எனக்கு அந்த வாசம் வேணும்னு வைப்போம். ஆனா எனக்கு அந்த தங்கப்பூவை யாருக்கும் கொடுக்க விருப்பம் இல்ல. அதாவது நீங்க அமைதியா இருக்க விரும்புறீங்க. ஆமா, நான் ஒரு இன்ட்ரோவர்ட், அதாவது உள்முக சிந்தனையாளரா இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச உண்மைகளை நான் எனக்குள்ளே வச்சுக்கிறேன். எந்த மேடையிலையும் நான் பேச போறதில்ல. அமைதியா என் வேலையை மட்டும் செஞ்சுட்டு போறேன்னு ஒருத்தர் முடிவு பண்ணா அதுல என்ன தப்பு இருக்கு? இது அவரோட தனிப்பட்ட உரிமைன்னு நம்ம இப்போ நினைக்கிறோம். ஆனா பழங்கால நூல்கள் இது ஒரு சமூக குற்றமாவே பாக்குது. ஒரு நிமிஷம், குற்றமா? அது எப்படி குற்றமாகும்? நீதிநெறி விளக்கத்துல இது மேல ஒரு கடுமையான விமர்சனம் இருக்கு. ஒருத்தன் கிட்ட லாஜிக்கா பேசி ஒரு நல்ல விஷயத்த நிலைநாட்டுற திறமை இருக்கு, அதாவது சொல்வன்மை இருக்கு. ஆனா ஒரு பொது பிரச்சனை வரும்போது அவன் அமைதியா இருக்கான் அப்படின்னா அவன் தப்பிக்க பார்க்கறான்னு அர்த்தம். அது மட்டும் இல்ல, அப்படி அவன் பொதுமக்களுக்கு பயன்படாம அமைதியா இருக்கிறது ஒரு அறத்தை கொல்றதுக்கும் நல்ல காரியங்களை கெடுக்கிறதுக்கும் சமமான பாவன்னு அந்த நூல் குற்றம் சாட்டுது. அட, இது ரொம்ப அதீதமான ஒரு வாதமா இருக்கே. நான் பேசாம அமைதியா இருக்கிறது எப்படி ஒரு கொலையாகவோ இல்ல நல்ல காரியத்தை கெடுக்கிறவோ மாறும்? அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. இல்ல, இன்னைக்கு இருக்கிற நிலைமையை யோசிச்சு பாருங்க. சோஷியல் மீடியால ஒரு நல்ல கருத்தை சொன்னா கூட ஆயிரக்கணக்கான நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும். கண்டிப்பா அது பெரிய தலைவலி தான். ஒரு வார்த்தை தப்பா போனா கூட மொத்தமா அவங்கள புறக்கணிக்கிற அந்த கேன்சல் கல்ச்சர் உலகத்துல நாம இருக்கோம். எனக்கு எதுக்கு வம்பு? நான் உண்டு என் வேலை உண்டுன்னு ஒரு அறிவாளி அமைதியா இருக்கிறது அவனோட தற்காப்பு தானே. அதை எப்படி பொறுப்பற்ற தன்மைன்னு சொல்ல முடியும்? உங்களோட இந்த தற்காப்பு வாதம் சைக்கலாஜிக்கலா புரிஞ்சுக்க முடியுது. ஆனா ஒரு சமூகத்தோட கட்டமைப்பு எப்படி இயங்குதுன்னு நம்ம பார்க்கணும். சரி, எப்படி எங்குது? இந்த அறநூல்கள் எல்லாம் ஒரு சமூகத்தோட ஒட்டுமொத்த நன்மைய மனசுல வச்சுதான் எழுதப்பட்டுச்சு. எந்த ஒரு சமூகத்திலயும் நல்லதும் கெட்டதும் தொடர்ந்து மோதிக்கிட்டே தான் இருக்கும். இதுல பிரச்சனை என்னன்னா, தீமைய செய்யறவங்களோ தப்பான கருத்தை பரப்புறவங்களோ எப்பவுமே ரொம்ப சத்தமா பேசுவாங்க. ரொம்ப ரொம்ப சத்தமா பேசுவாங்க. அவங்களுக்கு எந்த பயமும் இருக்காது. ஆமா, அந்த சமயத்துல தான்கிட்ட உண்மையும் இருந்து அதை எடுத்து சொல்ற திறமையும் இருந்து விமர்சனங்களுக்கு பயந்து ஒரு அறிவாளி அமைதியா இருந்தா என்ன ஆகும்? அந்த இடம் காலியா இருக்கும். எக்ஸாக்ட்லி. அந்த வெற்றிடம் தப்பான கருத்துகளால நிரப்பப்படும். அதனாலதான் உண்மைய உரக்க சொல்றதால தன்னோட சொந்த செல்வமே அழிஞ்சு போனாலும் சரி, இல்ல கல்லடியும் சொல்லடியும் வந்தாலும் சரி, அறிவாளி பேச தயன மாட்டான்னு அந்த நூல்கள் சொல்லுது. ஓ, அதாவது உண்மையை தெரிஞ்ச ஒருத்தன் அமைதியா இருக்கிறது அவனுக்கு வேணா பாதுகாப்பா இருக்கலாம். ஆனா அது எதிர்த்தரப்புக்கு மறைமுகமா செய்யற உதவி அப்படின்னு சொல்றீங்களா? ஆமா, 100%. தங்கிட்ட குரல் இருந்தா அதை தடைய மீறி பயன்படுத்தியே தீரணுங்கிறது தான் பேச்சாற்றலோட உச்சம். இது நம்ம தோள்ல ஒரு பெரிய பொறுப்பை ஏத்துது. ஆனா இங்க எனக்கு இன்னொரு பயம் வருது. என்ன பயம்? நாம இப்ப எல்லாரையுமே பேச சொல்றோம். குரல் இருக்கிற எல்லாருமே சத்தமா பேசணும்னு வச்சா இந்த உலகம் வெறும் வாய்ஜாலம் காட்டுறவங்களோட கூடாரமா மாறிடாதா? அதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஏன்னா சொல்வன்மைங்கிறது தங்கம் இல்ல, அது வெறும் வாசனை தான் நம்ம முன்னாடியே பார்த்தோம். அப்போ அந்த வாசனையை மட்டும் வச்சுக்கிட்டு ஒருத்த ஊரை ஏமாத்த நினைச்சா என்ன நடக்கும்? நாம இப்போ இந்த உரையாடலோட ரொம்ப இருண்ட, அதே சமயம் ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம். வெற்றி வேர்க்க, அப்புறம் இனியவை 40 நூல்கள் இந்த ஆபத்தை ரொம்ப துல்லியமா படம் பிடிச்சு காட்டுது. அவங்க என்ன சொல்றாங்க? சொல்வன்மை அப்படிங்கிறது ஒரு மாய கருவி. அது 2 பக்கமும் கூர்மையா இருக்கிற கத்தி மாதிரி. தன்கிட்ட துளி கூட உண்மை இல்லாத ஒரு பொய்யனா இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட இந்த சொல்வன்மை இருந்தா அவன் சொல்றது அச்சு அசலா உண்மை மாதிரியே மக்களால நம்பப்படும். அதே சமயம் 100% உண்மையே பேசுறவனா இருந்தாலும் அவன்கிட்ட சொல்வன்மை இல்லைன்னா அவன் சொல்ற உண்மை கூட பொய் மாதிரி தான் தோணும்னு அந்த வரிகள் சொல்லுது. அட கடவுளே, இது மனித உளவியலோட மிகப்பெரிய பலவீனத்தை அப்படியே தோலுரிச்சு காட்டுதே. ஆமா, நாம ரொம்ப ஈஸியா ஏமாந்துருவோம். நாம ஒரு விஷயத்தோட லாஜிக்க ஆராயறதை விட அது எப்படி சொல்லப்படுது, எப்படி பேக்கேஜ் செய்யப்படுது அப்படிங்கிற அந்த நெரேட்டிவ்க்கு தான் ரொம்ப அடிமையாகிறோம். கரெக்டா சொன்னீங்க. இதுக்கு இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்திலிருந்து ஒரு சிறந்த உதாரணம் கொடுக்கணும்னா இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ சொல்லலாம். ஆமா, அது ரொம்ப பொருத்தமான உதாரணம். எந்த ஒரு அடிப்படை மருத்துவ அறிவுமே இல்லாத ஒருத்தர் ஒரு சூப்பர் கேமரா, நல்ல லைட்டிங், அப்புறம் பயங்கரமான பேச்சாற்றலோட வந்து இந்த இலைய சாப்பிட்டா எந்த நோயும் வராதுன்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சொல்லும்போது கோடிக்கணக்கான மக்கள் அத உண்மைன்னு நம்பிடுறாங்க. ஆமா, ஆனா மறுபக்கம் 20 வருஷம் ரீசர்ச் பண்ணி உண்மையான டேட்டாவை கையில வச்சிருக்கிற ஒரு டாக்டரோ இல்ல சயின்டிஸ்டோ கேமரா முன்னாடி வந்து திக்கி தன்னறி. யோசிச்சிருக்கீங்களா? அந்த சயின்டிஸ்ட் ஏன் கேமரா முன்னாடி திணறாரு?
ஏன்னா அறிவியலும் உண்மையும் எப்பவுமே ரொம்ப சிக்கலானது. அதுல நிறைய நுணுக்கங்கள் இருக்கும், கண்டிஷன்ஸ் இருக்கும். இதையெல்லாம் சேர்த்து சொல்ல ட்ரை பண்ணும்போது தான் இந்த தயக்கம் வருது. ஆமா, ஆனா மக்கள் அந்த தயக்கத்தை பொய்யோட அடையாளம்னு தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா எந்த அறிவும் இல்லாத அந்த இன்ஃப்ளூயன்சருக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. அவருக்கு உண்மை மேல எந்த பயமும் இல்ல. அவர் பொய்ய ரொம்ப சிம்பிளா ரொம்ப உறுதியா சொல்றாரு. மக்கள் அந்த உறுதியை உண்மையோட அடையாளம்னு நம்பிடுறாங்க. எக்ஸாக்ட்லி. அறிவாற்றல் இல்லாம வெறும் சொல்வன்மைய மட்டும் நம்புறது எவ்ளோ பெரிய சமூக பேரழிவு கொண்டு வருங்கிறதுக்கு இதுவே ஒரு சாட்சி. இதத்தான் பழங்கால தமிழ் நூல்கள் சொல்வன்மைய வெறும் ஒரு ஸ்கில்லா மட்டும் பார்க்காம அதோட அறம், அதாவது எதிக்ஸ் கலந்திருக்கணும்னு வலியுறுத்துதுன்னு நினைக்கிறேன். 100% உண்மை. எதை பேசுறதுக்கு முன்னாடியும் அத பத்தி நல்லா ஆராய்ஞ்சி உண்மைத்தன்மைய உறுதி செஞ்சதுக்கு அப்புறம்தான் பேசணும்னு இனியவை 40 சொல்லுது. நன்னூல் மாதிரி இலக்கண நூல்கள் கூட சுருக்கமான வார்த்தைகள்ல ஆழமான பொருளை சொல்றது தான் அழகுன்னு சொல்லுது இல்லையா? வார்த்தைகளை வச்சு வித்த காட்டுறதோ இல்ல மக்களை ஏமாத்துறதுக்காக பொய்யான டேட்டாவை சுவாரஸ்யமா சொல்றதோ சொல்வன்மை கிடையாது. அது ஒரு வகையான வஞ்சகம்தான். சொல்வன்மையோட அறம் சேரும்போதுதான் அது சமூகத்தை நல்வழிப்படுத்துற ஒரு கருவியா மாறுது. அறமில்லாத சொல்வன்மை ஒரு கூர்மையான ஆயுதத்தை ஒரு பொறுப்பற்ற மனுஷங்கிட்ட கொடுக்கறதுக்கு சமம். ரொம்ப சரியா சொன்னீங்க. சரி, இந்த ஆழமான தத்துவ விவாதங்கள்ல இருந்து நாம கொஞ்சம் வெளியே வருவோம். சரி, சொல்லுங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா நாளைக்கு காலையில நான் என் ஆபீஸ்க்கு போகணும், அங்க ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, இல்ல நான் ஒரு பிரசன்டேஷன் பண்ணணும். இந்த சொல்வன்மையை நான் எப்படி அன்றாட வாழ்க்கையில பிராக்டிக்கலா பயன்படுத்துறது? அதுக்கு பழங்கால நூல்கள்ல ஏதாவது செக்லிஸ்ட் இருக்கான்னு கேக்குறீங்களா? ஆமா, ஏதாவது செக்லிஸ்ட் இருந்தா பரவாயில்ல. கண்டிப்பா இருக்கு. ஆத்திச்சூடி அப்புறம் வெற்றி வேர்க்கை நூல்கள்ல இருந்து 4 முக்கியமான விதிகளை நம்ம ஒரு செக்லிஸ்டாவே எடுத்துக்கலாம். முதலாவது சொல்லுங்காற் சோர்வின்றி சொல்லுதல். அப்படின்னா என்ன? அதாவது சொல்ல வந்த கருத்தை மறக்காமலும் சோர்வில்லாமலும் முழுமையான எனர்ஜியோட சொல்லணும். ஓ, இது நான் முன்னாடி சொன்ன அந்த சயின்டிஸ்ட் உதாரணத்தோட ரொம்ப சரியா பொருந்தது. நாம சொல்ற கருத்துல நமக்கு முதல்ல சோர்வில்லாத ஒரு நம்பிக்கை இருக்கணும். ஆமா, நீங்க தயங்குனாலோ இல்ல சோர்வா பேசினாலோ கேக்குறவங்க நீங்க சொல்ற டேட்டாவை சந்தேகப்பட ஆரம்பிச்சுடுவாங்க. உங்க குரல்ல இருக்கிற எனர்ஜி தான் முதல் நம்பிக்கையை உருவாக்குது. சூப்பர். சரி, ரெண்டாவது விதி என்ன? ரெண்டாவது பிழைப்படச் சொல்லேல். அதாவது நீங்க பேசுற விஷயத்துல எந்த ஒரு குற்றமோ பிழையோ இல்ல தேவையில்லாத சர்ச்சைகளோ வராத மாதிரி பேசணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம சில சமயம் பல மணி நேரம் ஒரு நல்ல விஷயத்தை பத்தி பேசிட்டு இருப்போம். ஆனா நடுவுல ஒரு சின்ன தப்பான தகவலோ இல்ல யாரையாவது புண்படுத்துற மாதிரி ஒரு வார்த்தைய வந்துட்டா அவ்வளோதான், நாம சொல்ல வந்த மொத்த நல்ல கருத்தும் அடிபட்டு போகும். கேட்கறவங்களோட கவனம் பூரா அந்த ஒரு சின்ன பிழை மேலதான் நிக்கும். மொத்த நம்பகத்தன்மையும் அது காலி பண்ணிடும். கரெக்ட். இப்போ 3வது விதி என்னன்னு பாப்போம். இது கொஞ்சம் சவாலானது. சொல்லுங்க. முரண்பாடு இருக்கு. இப்போ இருக்கிற காலகட்டத்துல ஒரு ப்ராடக்ட்டை விற்கணும்னாலும் இல்ல ஒரு யூடியூப் வீடியோவை மக்கள் பார்க்கணும்னாலும் அதை கொஞ்சம் மிகைப்படுத்தி அந்த கிளிக் பைட் ஸ்டைல்ல சொன்னாதானே மக்கள் திரும்பி பார்க்கறாங்க. நீங்க சொல்றது மார்க்கெட்டிங் ஆங்கிள். ஆமா, மிகைப்படுத்தக்கூடாதுன்னு பழங்கால நூல்கள் சொல்றது இன்னைக்கு இருக்கிற இந்த மார்க்கெட்டிங் உலகத்துக்கு எப்படி செட் ஆகும்? நீங்க சொல்றது குறுகிய கால அட்டென்ஷனுக்கு சரியா இருக்கலாம். ஒரு விஷயத்த பயங்கரமா மிகைப்படுத்தி சொன்னா மக்கள் உடனே திரும்பி பார்ப்பாங்க. ஆனா நீங்க சொல்ற செய்திக்கும் நிஜத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை அவங்க உணரும்போது என்ன ஆகும்? நம்ம மேல இருக்கிற நம்பிக்கை மொத்தமா உடைஞ்சிரும். அதுதான். ஆபீஸ் மீட்டிங்லயோ இல்ல பிசினஸ்லயோ வார்த்தைகளை நீங்க எந்த அளவுக்கு மிகைப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு அந்த வார்த்தைகளோட வேல்யூ குறைஞ்சிடும். ஓ, அண்டர் ப்ராமிஸ் அண்ட் ஓவர் டெலிவர் மாதிரி சொல்றீங்க. கரெக்ட். நீட்டி முழக்காம உள்ளத உள்ளபடி ரொம்ப சுருக்கமா ஆனா அழுத்தமா சொல்றதுதான் உங்களுக்கு லாங் டேர்ம் அத்தாரிட்டியும் ட்ரஸ்டும் கொடுக்கும். பெரிய கம்பெனிகளோட விளம்பரங்களை பாருங்க, எதையும் ஓவரா மிகைப்படுத்த மாட்டாங்க. கம்மி வார்த்தைகள்ல ஆழமான பொருளை சொல்லுவாங்க. அந்த விளக்கம் ரொம்ப கிளியரா இருக்கு. மிகைப்பட சொல்லேல் அப்படிங்கிறது வெறும் வார்த்தை சுருக்கம் கிடையாது. அது நம்ம நம்பகத்தன்மையை காப்பாத்துற ஒரு கவசம். சரி, 4வது விதி என்ன? 4வது மொழிவது திறமொழி. அதாவது நீங்க சொல்ல வர கருத்து அத கேக்குறவங்களுக்கு எந்த விதமான சந்தேகமோ குழப்பமோ வராதபடி ரொம்ப தெளிவா போய் சேரணும். இதத்தான் சைக்காலஜில த கர்ஸ் ஆஃப் நாலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப தெளிவா தெரிஞ்சிட்டா அது கேட்கறவங்களுக்கும் அதே அளவு தெளிவா புரியும்னு நாம குருட்டுத்தனமா நம்புவோம். ஆமா, அதனால நாம நிறைய முக்கியமான ஸ்டெப்ஸ தாண்டிட்டு பேசுவோம். கரெக்ட்.
அது கேட்கறவங்களுக்கு பெரிய குழப்பத்தை கொடுக்கும். சோ இதை கேட்கிற நீங்க நாளைக்கு ஒரு முக்கியமான இமெயில் அனுப்பும் போதோ இல்ல ஒரு மேடையில பேசும்போதோ இந்த 4 கேள்விகளை உங்களுக்கே கேட்டுக்கோங்க. ஆமா, அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் சொல்ல வந்ததை சோர்வில்லாம முழு எனர்ஜியோட சொல்லிட்டேனா? இதுல சர்ச்சைக்குரிய பிழைகள் ஏதாவது இருக்கா? இதை தேவையில்லாம ஓவரா மிகைப்படுத்தி சொல்லிருக்கேனா? வாசிக்கிறவங்களுக்கு எந்த சந்தேகமும் வராதபடி இது சிம்பிளா இருக்கா? இந்த 4ஐயும் செக் பண்ணிட்டாலே நம்ம பேச்சாற்றல் பல மடங்கு சூப்பரா மாறிடும். இதுல எந்த சந்தேகமும் இல்ல. பேச்சாற்றல் அப்படிங்கிறது பிறவியிலே வர்ற திறமை கிடையாது. அது நாம செதுக்கிக்க வேண்டிய ஒரு தொடர் பயிற்சின்னு இந்த விதிகள் நமக்கு ரொம்ப அழகா உணர்த்துது. இன்னைக்கு நம்ம பல கோணங்கள்ல சொல்வன்மைய பத்தி அலசியிருக்கோம். ஒருத்தரோட கல்வி தங்கப்பூ மாதிரி இருந்தா அதை சரியா வெளிப்படுத்துற பேச்சாற்றல் அந்த தங்கத்துக்கு கிடைச்ச இயற்கையான நறுமணம்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அது. அதே மாதிரி பொதுநலன் சார்ந்த விஷயங்கள்ல நமக்கு தெரிஞ்ச உண்மைகளை அமைதியா மூடி மறைக்கிறது எவ்வளோ பெரிய சமூக குற்றம் அப்படிங்கிறதையும் விவாதிச்சோம். உண்மையோட பேச்சாற்றல் சேரும்போது நடக்கிற நன்மைகளையும் அறமில்லாத பேச்சாற்றல் எப்படி பொய்ய உண்மையா மாத்தி மக்களை ஏமாத்தும் அப்படிங்கிறதையும் விரிவா பார்த்தோம். கண்டிப்பா. இது வார்த்தைகள் மேல நமக்கு ஒரு புது மரியாதையை கொடுக்குது. ஆமா. இப்போ இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனையை நான் இங்க வைக்க விரும்புறேன். இன்னைக்கு நாம ஒரு மனுஷன் எந்த தயக்கமும் இல்லாம அழகா பேசும்போது நம்ம மூளை எப்படி அவனை ஈஸியா நம்பிடுது அப்படிங்கிற அந்த உளவியல் ஆபத்தை பத்தி பேசணும் இல்லையா? ஆமா, அது ஒரு பெரிய ஆபத்து தான். இது அப்படியே கொஞ்சம் எதிர்காலத்தை நோக்கி யோசிச்சு பாருங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ தொழில்நுட்பம் இன்னைக்கு பயங்கரமா வளர்ந்துட்டு வருது. ரொம்ப சீக்கிரமே மனுஷங்களை விட இந்த ஏஐ நம்மளோட உணர்ச்சிகளை துல்லியமா புரிஞ்சுக்கிட்டு எந்த ஒரு தப்பும் இல்லாம பேசும். ஆமா, எந்த ஒரு பிழையும் இல்லாம ரொம்ப சுருக்கமா நம்மள அப்படியே மயக்கிற மாதிரி ரொம்ப அட்ராக்டிவா பேச ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஒரு எதிர்காலத்துல உண்மைய வெறும் பேச்சாற்றலை வச்சு நம்ம எப்படி பிரிச்சு பார்க்க போறோம்? அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான். அந்த ஈர்க்கிற நறுமணம் அறிவென்கிற உண்மையான தங்க பூலிருந்து வருதா, இல்லை எந்த ஒரு லாஜிக்கும் அறமும் இல்லாத ஒரு செயற்கையான சென்ட் பாட்டில்ல இருந்து அடிக்கப்படுதா அப்படிங்கறத மனுஷங்களான நாம எப்படி முடிவு பண்ண போறோம்? இது ரொம்ப சீரியஸான சிந்தனை. பேச்சாற்றலை மட்டுமே நம்பி ஏமாற பழக்கப்பட்ட நம்ம மூளை இந்த ஏஐயோட மாய வார்த்தைகளை தாண்டி உண்மையை எப்படி கண்டுபிடிக்க போகுது? இத கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. இது நாம ஒவ்வொருத்தரும் எதிர்கொள்ள போற மிகப்பெரிய சவாலா இருக்க போகுது. சரி, மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட உங்களை நாங்க சந்திக்கிறோம்.